14 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இறைவன் மனித சமூகத்திற்கு வழிகாட்டியாக அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். அத்தோடு இவ்வேதத்தை பின்பற்றுவதன் மூலம் நேர்வழி பெறுமாறும் மக்களை பணித்தான். இந்த தெய்வீக நூல் இறக்கப்பட்டது முதல் மறுமை நாள் வரை முழு மனித சமூகத்துக்குமான ஏக வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல் குர்ஆனின் தன்னிகரற்ற போக்கும் அதனுள் அடங்கியிருக்கின்ற அதியுயர் ஞானமும் அது இறைவாக்கு என்பதற்கு தெளிவான ஆதாரமாகும். இதனை நிரூபிக்கும் வகையில் பல்வேறு அற்புதங்களை அது தன்னகத்தே கொண்டுள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் தொழில்நுட்ப விருத்தியால் கண்டறியப்பட்ட எத்தனையோ விஞ்ஞான உண்மைகளை அல் குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னரே அழுத்தமாக சொல்லியிருப்பது அந்த அற்புதங்களில் ஒன்று எனலாம். உண்மையில் அல் குர்ஆன் ஒரு விஞ்ஞான நூல் அல்ல. எனினும் அதில் இரத்தினச் சுருக்கமாகவும் கருத்தாளத்துடனும் முன்வைக்கப்பட்ட பல விஞ்ஞான உண்மைகள் இன்றைய தொழில்நுட்ப அறிவியல் யுகத்தில் தான் புரியப்பட்டு வருகின்றன. இவை அல் குர்ஆன் இறக்கப்பட்ட காலப்பகுதியில் அறியக்கூடியதாக இருக்கவில்லை. இதுவும் இக்குர்ஆன் இறைவாக்கு என்பதற்கான பொருத்தமான சான்றாகும். குர்ஆனின் விஞ்ஞான அறிவுத்தன்மையை அற்புதத்தன்மையை விளங்க முன்னர் அது இறங்கிய சூழ்நிலையில் விஞ்ஞான அறிவு மக்களிடம் எந்தளவு தூரம் இருந்தது என்பதை புரிந்து கொள்வது அவசியமாகும். குர்ஆன் இறங்கிய 7ஆம் நூற்றாண்டில் அரபு சமூகம் பல மூட கொள்கைகளாலும் குருட்டு நம்பிக்கைகளாலும் கட்டுண்டு கிடந்தது. அவர்களிடம் இப்பிரபஞ்சத்தையோ இயற்கையையோ பற்றி எதனையும் அறிந்து கொள்வதற்கான அறிவு பின்னணி காணப்படவில்லை. தம் மூதாதையரிடமிருந்து பெற்ற கட்டுக்கதைகளைத்தான் அவர்கள் நம்பியிருந்தனர். உதாரணமாக, மலைகள் வானத்தை தாங்கி நிற்கின்றன என அவர்கள் கருதினர். மேலும் இப்பூமி தட்டையானது எனவும் அதன் இரு மருங்கிலும் பாரிய மலைகள் உள்ளதெனவும் இம்மலைகள் தாம் தூண்களாக நின்று வானத்தை தாங்கி நிற்கின்றன எனவும் அவர்கள் நம்பினர். அரபு சமூகத்தில் வேரூன்றியிருந்த இத்தகைய மூட நம்பிக்கைகளை எல்லாம் அல் குர்ஆன் வானங்களை தூணின்றி உயர்த்தியுள்ளான் என்ற வசனத்தின் மூலம் களைந்தறிந்தது. மலைகள்தாம் வானத்தை தாங்கி நிற்கின்றது எனும் கருதுகோளை பெறுமதியற்றதாக்கியது. எவருமே உணராத பல உண்மைகள் அவர்களால் உணரப்படுவதற்கு முன்னரே அல் குர்ஆன் வெளிக்கொணர்ந்தது. வானியல், பௌதீகம், உயிரியல் என்பன குறித்து மிகச் சிறிய அளவு அறிவை பெற்றிருந்த காலப்பகுதியிலேயே குர்ஆன் இறக்கப்பட்டாலும் உண்மையில் பிரபஞ்சத்தின் தோற்றம், மனித பிறப்பு, வளிமண்டல கட்டமைப்பு, புவியின் மேல் சாத்தியமான உயிர் வாழ்க்கையின் சமநிலை போன்ற பல விடயங்கள் குறித்த அடிப்படை உண்மைகளை அது முன்வைத்தது. இவ்வகையில் குர்ஆன் ஒரு தெய்வீக வாக்கு என்பதை எடுத்துக்காட்டும் அதன் பல விஞ்ஞான அற்புதங்களில் சிலவற்றை இங்கே எடுத்துக்காட்ட விளைகிறோம். பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றி அல் குர்ஆன் பின்வரும் வசனத்தின் மூலம் விளக்குகிறது. அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன். இக்கூற்று சமகால விஞ்ஞானத்தோடு முற்றிலும் உடன்படுவதாக உள்ளது. இன்று கிடைக்கப் பெற்றுள்ள அஸ்ட்ரோபிசிக்ஸ் எனும் விண் இயற்பியலின் முடிவுகளின்படி பிரபஞ்சமானது முன்னர் பதார்த்தம்,
மற்றும் காலத்தினதும் பரிமாணங்களுடன் இணைந்ததாகவே காணப்பட்டது. பின்னர் எப்போதோ ஏற்பட்ட ஒரு பாரிய வெடிப்பின் மூலம் முழு பிரபஞ்சமும் தோற்றம் பெற்றது. இந்நிகழ்வானது த பிக் பேங் எனப்படும் பெருவெடிப்பு எனப்படுகிறது. இது பிரபஞ்சமானது ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலிருந்து தோன்றியதை நிறுவுகின்றது. பிரபஞ்சத்தின் தோற்றப்பாடு குறித்து விளக்குகின்ற ஒரே கோட்பாடு பெருவெடிப்பு கோட்பாடுதான் என்று இன்றைய நவீன விஞ்ஞான கருத்துக்கள் குறிப்பிடுகின்றன. பாரிய வெடிப்புக்கு முன்னர் பதார்த்தம் என்ற ஒரு பொருள் காணப்படவில்லை. இல்லாமை என்ற இந்த நிலைமையில் பதார்த்தமோ சக்தியோ குறைந்தது காலமோ காணப்படவில்லை. அந்த பௌதீக அதீத விளக்கத்தின்படி பதார்த்தம், சக்தி, காலம் என்பன யாவும் அப்போது இருக்கவில்லை. இந்த உண்மையானது நவீன பௌதீகவியலினால் அண்மை காலத்திலேயே கண்டுபிடிக்க முடிந்த போதிலும் அல் குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னர் இதனை குறிப்பிட்டது. வானியல் பற்றிய விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிராத 7ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் பிரபஞ்சத்தின் விரிவு பற்றி அல் குர்ஆன் இவ்வாறு குறிப்பிடுகின்றது. மேலும் வானத்தை நம் சக்திகளை கொண்டு நாம் அமைத்தோம். நிச்சயமாக நாம் பரந்த ஆற்றல் உடையோராவோம். இங்கு குறிப்பிடப்படுகின்ற சமாவ் என்ற சொல்லானது அல் குர்ஆனின் பல இடங்களில் வெளி, பிரபஞ்சம் என்ற கருத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வசனத்திலும் குர்ஆன் அக்கருத்தில் பயன்படுத்தியுள்ளதை அவதானிக்கலாம். அதாவது பிரபஞ்சம் விரிவடைந்து செல்கின்றது எனும் கருத்தை அது முன்வைக்கின்றது. பிரபஞ்சமானது ஒரு மாறா இயல்புடையதும் அறிய முடியாத ஆரம்பத்தை கொண்டதும் ஆகும் என்பதே 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரை நிலவி வந்த ஒரே கருத்து. எனினும் நவீன தொழில்நுட்பத்தினை கொண்டு பெற்ற ஆய்வுகளினதும் அவதானங்களினதும் முடிவு பிரபஞ்சமானது தொடக்கத்தினை கொண்டதும் தொடர்ச்சியாக விரிவடைந்து கொண்டிருப்பதுமாகும் என குறிப்பிடுகின்றது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ரஷ்ய பௌதீகவியலாளரான அலெக்சாந்தர் ஃப்ரைட்மேன் என்பவரும் பெல்ஜிய பிரபஞ்சவியலாளரான ஜோர்ஜ் லெமேட் என்பவரும் பிரபஞ்சம் தொடர்ச்சியான இயக்கத்தை கொண்டுள்ளதுடன் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டிருக்கின்றது என்பதை கோட்பாட்டு ரீதியாக முன்வைத்தார்கள். இவ்வுண்மையானது மற்றொரு அவதானிப்பு தரவு மூலம் 1929 நிரூபிக்கப்பட்டது. எட்வின் ஹபிள் தொலைநோக்கி ஒன்றினூடாக வானை அவதானித்த போது நட்சத்திரங்களும் பால்வெளி மண்டலமும் தொடர்ச்சியாக ஒன்றிலிருந்து ஒன்று விலகி அசைந்து கொண்டு இருக்கின்றன என்பதை கண்டுபிடித்தார். பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கமும் ஏனையவற்றிலிருந்து விலகி தொடர்ந்து அசையும் போது இயல்பாகவே பிரபஞ்சம் விரிவடைய ஆரம்பிக்கின்றது. தொடர்ந்து பல வருடங்களாக பெறப்பட்ட அவதானிப்புகளின்படி பிரபஞ்சமானது தொடர்ந்து விரிவடைகின்றது என்பது நிரூபணமாகி உள்ளது. இது பற்றி யாருமே அறிந்திராத காலத்தில்தான் அல் குர்ஆன் இவ்வுண்மையை தெளிவுபடுத்தியது. அல் குர்ஆன் சூரியனையும் சந்திரனையும் குறிப்பிடும் போது அவை ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ஒரு சுற்றுப்பாதையிலேயே அசைகின்றன என்கின்றது. இன்னும் அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான். வட்டவரைக்குள் ஒவ்வொன்றும் இயங்குகின்றன. இன்னும் ஓர் வசனத்தில் சூரியன் நிலையானதன்று, அது ஓர் உறுதியான சுற்றுப்பாதையில் அசைந்த வண்ணம் உள்ளது என்பதை பின்வருமாறு குறிப்பிடுகின்றது. இன்னும் சூரியன் தன் வரையறைக்குள்
அது சென்று கொண்டிருக்கிறது. இது யாவரையும் மிகைத்தோனும் யாவற்றையும் நன்கறிந்தோனுமாகிய இறைவன் விதித்ததாகும். இவ்வுண்மையை வானியல் அவதானங்களினால் எமது காலப்பகுதியிலேயே கண்டுபிடிக்க முடிந்தது. வானியலாளர்களது கணிப்பீட்டு முடிவுகளின்படி சூரியனானது மணிக்கு 7,20,000 கிலோமீட்டர் எனும் அதிவேகத்தில் வெகா எனும் உடுவின் திசையில் முன்னேறிக் கொண்டிருக்கின்றது. இக்குறிப்பிட்ட பிரதேசம் சூரிய முகடு என அழைக்கப்படுகின்றது. அதாவது சூரியன் அண்ணளவாக ஒரு நாளைக்கு 17,02,80,000 கிலோமீட்டர் தூரம் தனது பாதையில் முன்னேறுகிறது. சூரியனுடன் ஏனைய கோள்களும் உப கோள்களும் சூரியனின் ஈர்ப்பு சக்திக்கு உட்பட்டு ஒரே தூர இடைவெளியில் பயணிக்கின்றன. அத்துடன் பிரபஞ்சத்தில் உள்ள ஏனைய உடுக்களும் திட்டமிட்ட முறையில் அசைந்த வண்ணம் உள்ளன. முழு பிரபஞ்சமும் பாதைகளாலும் சுற்றுவட்ட பாதைகளாலும் ஆனதென்பதை பின்வரும் அல் குர்ஆன் வசனம் காட்டுகின்றது. பாதைகளுடைய வானத்தின் மீது சத்தியமாக, பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றும் ஏறத்தாழ 200 பில்லியன் உடுக்களை கொண்ட சுமார் 200 பில்லியன் உடுக்கூட்டங்கள் உள்ளன. அவற்றில் பல உடுக்களுக்கு கோள்கள் உண்டு, கோள்களுக்கு உபகோள்கள் உண்டு. இவை யாவும் திட்டமான ஒரு சுற்றுவட்ட பாதையில் இயங்குகின்றன. அமைதியாகவும் சரியான ஒழுங்கிலும் பல கோடிக்கணக்கான வருடங்களாக அவை தமது வட்ட பாதையிலேயே நீந்திக் கொண்டிருக்கின்றன. அதுபோலவே வால் நட்சத்திரங்களும் தமக்கேயுரிய பாதையில் வலம் வந்த வண்ணம் உள்ளன. வான்வெளி ஆகாயத்தில் காணப்படும் பொருட்களுக்கு மாத்திரமே உரியதன்று. பால்வெளி மண்டலமும் அண்டவெளியில் முறையான ஒழுங்கில் மிக வேகமாக சுற்றுவட்ட பாதையில் இயங்கி வருகிறது. இவற்றின் இயக்கத்தின் போது ஒன்றையொன்று மோதிக்கொள்ளவோ முந்திக்கொள்ளவோ மாட்டாது. நிச்சயமாக அல் குர்ஆன் இறக்கப்பட்ட போது இன்றுள்ள வானியல் அறிவோ தொலைநோக்கியோ தொழில்நுட்பமோ பல மில்லியன் கிலோமீட்டர் அப்பால் உள்ள பிரபஞ்சத்தை அறியும் கருவிகளோ காணப்படவில்லை. ஆகவே அல் குர்ஆன் கூறிய பாதைகள் சுற்றுவட்டங்கள் அக்காலத்தில் விஞ்ஞான ரீதியாக நிரூபிப்பது அசாத்தியமானதாகவே இருந்தது. அவ்வாறான காலத்தில் இவ்வுண்மையை அல் குர்ஆன் எமக்கு எடுத்துக் காட்டியது. அது அல்லாஹுவின் வார்த்தை என்பதற்கு சிறந்த ஆதாரமாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் வானின் அமைப்பை கூறுவதன் மூலம் எம் கவனத்தை வெகுவாக ஈர்க்கின்றான். இன்னும் வானத்தை நாம் பாதுகாப்பான கூரையாக அமைத்தோம், எனினும் அவர்கள் அவற்றிலுள்ள அத்தாட்சிகளை புறக்கணித்து விடுகின்றார்கள். இந்த உண்மை 20ஆம் நூற்றாண்டில் மேற்கொள்ளப்பட்ட விஞ்ஞான ஆய்வின் பலனாக நிரூபிக்கப்பட்டது. புவியைச் சூழ உள்ள வளிமண்டலம் உயிர் வாழ்க்கையின் தொடர்ச்சிக்கு மிகவும் துணை புரிகின்றது. மேலும் எரிகற்கள் புவியை அண்மிக்கும் போது அவற்றை புவியில் விழவிடாது தடுத்து உயிர்களுக்கு சேதம் ஏற்படுவதை தடுத்துக் கொள்கின்றது. அது மாத்திரமன்றி அது உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் கதிர்கள் விண்வெளியில் இருந்து பூமியை அடையவிடாமல் தடுத்துக் கொள்கின்றது. ஆனால் இவ்வளிமண்டலம் பாதகமற்ற பிரயோசனமுள்ள கதிர்களான கட்புல ஒளி, புற ஊதா கதிர், வானொலி அலை போன்றவற்றை அனுமதிப்பது விசித்திரமாகவே உள்ளது.
இக்கதிர்வீச்சுக்கள் எல்லாம் உயிர் வாழ்வைக்கு அடிப்படையானவை. வளிமண்டலத்தின் ஊடாக பகுதியாக உள்ளே விடப்படுகின்ற புற ஊதா கதிர்கள் தாவரங்களின் ஒளித்தொகுப்பிற்கு மிகவும் அத்தியாவசியமாக பயன்படுவதுடன் ஏனைய எல்லா உயிர்களின் நிலைத்தலுக்கும் காரணமாகின்றன. சூரியனால் வெளிப்படுத்தப்படும் புற ஊதா கதிரின் பெரியதொரு பகுதி ஓசோன் படையினால் வடிகட்டப்பட்டு சிறியதொரு முக்கியமான பகுதியே பூமியை வந்தடைகின்றது. இத்துடன் வளிமண்டலத்தில் பாதுகாக்கும் தொழிற்பாடு முடிவதில்லை. விண்வெளியில் மறை 270 பாகை செல்சியஸினால் பூமி உறைந்து விடாமல் வளிமண்டலம் பாதுகாக்கின்றது. மேலும் வளிமண்டலம் மட்டுமே பூமியையும் கொடிய தாக்கங்களிலிருந்து பாதுகாக்கின்றது என கொள்ள முடியாது. மாறாக புவியின் காந்தப்புலம் காரணமாக தோன்றுகின்ற வான் அலன் பெல்ட் எனப்படும் வான் அலன் வலயம் என்றதொரு படையமைப்பும் எமது பூகோளத்தை அச்சுறுத்தும் கதிர்களை எதிர்க்கும் ஒரு கேடயமாக தொழிற்படுகின்றது. சூரியனாலும் ஏனைய உடுக்களாலும் தொடர்ந்து வீசப்படும் இக்கதிர்வீச்சு உயிர்களுக்கு அச்சுறுத்தலானவை. இந்த வான் அலன் வலயம் மாத்திரம் இல்லாவிடில் சூரியனில் அடிக்கடி தோன்றுகின்ற மாபெரும் சக்தி வெளிப்பாட்டினால் தோன்றும் சூரிய தீப்பிழம்பினால் பூமியில் உள்ள எல்லா உயிர்களும் அழிந்துவிடலாம். இவ்வாறான சக்தி வெளிப்பாடுகள் அண்மை காலங்களில் அண்ணளவாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன. அதாவது ஹிரோஷிமாவில் போடப்பட்ட அணுகுண்டுகள் போல் 100 பில்லியன் அணுகுண்டுகளது சக்தி வெளிப்பாட்டுக்கு சமப்படுத்தப்படுகின்றது. வெடிப்புக்கு 58 மணி நேரத்தின் பின்னால் அவதானித்த போது திசைகாட்டியின் காந்த ஊசி வழமைக்கு மாறான அசைவை காட்டியதுடன் வளிமண்டலத்தின் 250 கிலோமீட்டருக்கு மேல் வெப்பநிலையானது திடீரென 2500 பாகை செல்சியஸாக அதிகரித்தது. சுருக்கமாக சொல்வதாயின் எமது புவிக்கு மேல் பரிபூரண ஒழுங்குமுறை செயற்படுவதை அவதானிக்கலாம். இவ்வொழுங்குமுறையானது புவியை சூழ்ந்ததாக அமைவது போலவே புவிக்கு வெளியிலிருந்து வரும் தாக்கங்களிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்கின்றது. இவ்வுண்மைகளை விஞ்ஞானிகள் அண்மை காலத்தில் தான் கண்டறிந்தாலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் பல ஆண்டுகளுக்கு முன்னரே இது பற்றி தெளிவாக கூறியுள்ளான். சூரா தாரிக்கின் 11வது வசனம் வானத்தின் திரைப்படையச் செய்யும் தொழிற்பாடு பற்றி தெளிவாக விளக்குகின்றது. திருப்பி அனுப்புகின்ற வானத்தின் மீது சத்தியமாக. அல் குர்ஆன் விவரிக்கப்பட்டுள்ள சுழற்சியாதல் என்ற சொல்லுக்கு திருப்புதல், திருப்பி அனுப்புதல் எனவும் அர்த்தம் உண்டு. பூமியை சூழ உள்ள வளிமண்டலம் பல படைகளால் ஆனது. ஒவ்வொரு படையும் உயிர்களின் நலனுக்காக தொழிற்படுகின்றது. இப்படையானவை பதார்த்தங்களை அல்லது கதிர்களை விண்வெளிக்கு அல்லது பூமிக்கு திருப்பி அனுப்புவதில் பெரும் பங்காற்றுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. புவியை சூழ உள்ள இப்படைகள் மீள் சுழற்சிக்குள்ளாக்கும் தொழிற்பாட்டை ஒரு சில உதாரணங்கள் மூலம் பார்ப்போம். புவியில் இருந்து 13 தொடக்கம் 15 கிலோமீட்டர் வரையுள்ள படையான மாரன் மண்டலம் புவியில் இருந்து ஆவியாக செல்லும் நீரை ஒடுக்கி புவிக்கு மழையாக திருப்பி அனுப்புகின்றது. 25 கிலோமீட்டர் உயரத்தில் காணப்படும் ஓசோன் படையானது விண்வெளியில் இருந்து வரும் பாதகமான கதிர்களையும் புற ஊதா கதிர்களையும் விண்வெளிக்கே திருப்பி அனுப்பிவிடுகின்றது. அயன் மண்டலமானது புவியிலிருந்து ஒளிபரப்பாகின்ற வானொலி அலைகளை பூமியின் பல பாகங்களுக்கும் திரைப்படையச் செய்கின்றது. இதன் மூலம் வானொலி, தொலைக்காட்சி அலைகள் பல தூரமான இடங்களை சென்றடைய இணைப்பில்லாத தொடர்பாடல் முறையாக இருந்து வருகிறது.
வளிமண்டலத்தின் படையமைப்பு பற்றிய உண்மைகள் அண்மை காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் அல் குர்ஆன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இதனை அறிவித்துள்ளது. இது மேலும் அல் குர்ஆன் ஓர் இறை வசனம் என்பதை உறுதியாகவே பறைசாற்றுகின்றது. வானம் 7 படைகளால் ஆனது எனும் உண்மையை அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகின்றது. அவன் எத்தகையவன் என்றால், அவனே உலகத்திலுள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின்னர் அவன் வானத்தின் பால் தனது கவனத்தை செலுத்தினான். அவற்றை 7 வானங்களாக ஒழுங்காக்கினான். அன்றியும் அவனே ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். பின்னர் அவன் வானம் புகையாக இருந்தபோது படைக்க நாடினான். ஆகவே 2 நாட்களில் அவற்றை 7 வானங்களாக அவன் ஏற்படுத்தினான். ஒவ்வொரு வானத்திற்கும் அதற்குரிய கடமை இன்னதென்று அறிவித்தான். அல் குர்ஆனில் பல இடங்களில் வரும் வானங்கள் எனும் சொல்லானது புவிக்கு மேலால் உள்ளவை, முழு பிரபஞ்சத்துக்கும் மேலால் உள்ளவை என 2 கருத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வடிப்படையில் நோக்கும் போது புவிக்கு மேலுள்ள வானம் அல்லது வளிமண்டலம் 7 படைகளால் ஆனது என்பதை புரிந்து கொள்ளலாம். உண்மையில் புவியின் வளிமண்டலமானது பல படைகளை கொண்டுள்ளது. இப்படைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அமைந்துள்ளன. அத்துடன் அவை அல் குர்ஆன் குறிப்பிடுவது போன்று திட்டமாக 7 படைகளாகவும் காணப்படுகின்றன. இது பற்றி ஒரு விஞ்ஞான மூலம் பின்வருமாறு கூறுகின்றது. வளிமண்டலம் பல படைகளை கொண்டது என்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளார்கள். அமுக்கம், வாயுக்களின் வகைகள் போன்ற பௌதீக காரணிகளால் ஒவ்வொரு படையும் மற்றேதிலிருந்து வேறுபடுகின்றது. புவிக்கு மிக நெருங்கிய வளிமண்டலமானது மாறன் மண்டலம் எனப்படும். இது ஏறத்தாழ வளிமண்டலத்தின் 90% தெளிவை கொண்டுள்ளது. இதற்கு மேலாக அமைந்துள்ளது படைமண்டலம் ஆகும். இதன் ஒரு பகுதியான ஓசோன் படை புற ஊதா கதிர்களை உறிஞ்சக்கூடியது. படைமண்டலத்திற்கு மேலாக உள்ளது இடைமண்டலம் எனப்படும். இதற்கு மேலாக அமைவது வெப்பமண்டலம் ஆகும். இப்படையினுள் அயனாக்க வாயுக்களாலான ஒரு படை உண்டு. இது அயன் மண்டலம் எனப்படும். வளிமண்டலத்தின் இறுதி பகுதி ஏறத்தாழ 480 கிலோமீட்டரில் இருந்து 960 கிலோமீட்டர் வரை நீண்டு செல்கின்றது. இப்படையே மிக பெரியதாக அமையும் புறமண்டலம் ஆகும். இவ்வலகுகளின் ஊடாக நோக்கும் போது அல் குர்ஆன் கூறுவது போன்று வளிமண்டலம் திட்டமான 7 படைகளை கொண்டது என்பது புலனாகும். 20ஆம் நூற்றாண்டின் தொழில்நுட்பத்தினால் கூட மிக திருத்தமாக கண்டறிய முடியாத இவ்வுண்மைகளை 1400 வருடங்களுக்கு முன் அல் குர்ஆன் தெளிவுற குறிப்பிடுவது அது தரும் இன்னொரு பாரிய அற்புதமாகும். மலைகளின் புவிச்சரிதவியல் சார்ந்த தொழிற்பாடு பற்றிய மிக முக்கியமான விடயத்தை அல் குர்ஆன் முன்னால் முன்வைக்கின்றது. இன்னும் இப்பூமி ஆடி சாயாமல் இருக்கும் பொருட்டு நாம் அதில் நிலையான மலைகளை அமைத்தோம். இவ்வசனத்தின்படி மலைகள் புவியின் மீது அதிர்வினை தடுக்கும் நடைமுறையாக தொழிற்படுகின்றது. இவ்வுண்மையை அல் குர்ஆன் வெளியிடும் போது அது பற்றி அறிந்தவர்கள் எவரும் இருக்கவில்லை. உண்மையில் நவீன புவிச்சரிதவியல் கண்டுபிடிப்புகளின் பின்னரே விஞ்ஞான உலகு இது பற்றி தெரிந்து கொண்டது. இக்கண்டுபிடிப்புகளின்படி புவியோட்டின் மேற்பரப்பை உருவாக்கும் படைகளது அசைவால் அல்லது மோதல் செயற்பாட்டால் மலைகள் தோற்றம் பெறுகின்றன என்பது அவர்களது முடிவாகும். புவியோட்டின் இரு தகடுகள் மோதுகின்ற போது பலம் பொருந்திய தகடு மற்றையதின் கீழாக வழுக்கி அசையும்.
மேலாக உள்ள மென்தகடு உச்சிகளையும் மலைகளையும் தோற்றுவிக்கும். கீழாக உள்ளது நிலத்திற்கு அடியில் நீட்டப்பட்டு ஆழமாக ஊடுருவும். அதாவது மலைகளின் வெளியே தென்படும் பகுதி போன்றே ஒரு பெரிய பகுதி நிலத்தினுள் நாட்டப்பட்டிருக்கும். ஒரு விஞ்ஞான குறிப்பு மலைகளின் அமைப்பு பற்றி பின்வருமாறு கூறுகின்றது. எங்கு நிலத்திணிவுகள் மலை தொடர்களாக தடிப்படைந்துள்ளதோ அங்கு புவியோடு புவியின் உட்பகுதிக்குள் ஆழமாக அமிழ்ந்திருக்கும். இன்னொரு வசனத்தில் மலைகள் ஆப்புக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. நாம் இப்பூமியை விரிப்பாக ஆக்கவில்லையா? இன்னும் மலைகளை முளைகளாக ஆக்கவில்லையா? இன்னொரு வகையில் கூறினால், மலைகள் என்பன புவியோட்டில் உள்ள தகடுகள் இணைகின்ற பகுதிகளில் தகடுகள் இணைக்கப்படும் போது உண்டாகின்றன. இந்த முறையில்தான் அவை புவியோட்டில் நாட்டப்பட்டு அசைவதை விட்டும் அதை தடுத்து நிற்கின்றன. சுருக்கமாக கூறின், மலைகளை நாம் ஆணிகளாக காட்டலாம். ஏனெனில் ஆணிகள் பலகைகளை ஒன்றாக இணைத்துவிடக்கூடியவை. மலைகளின் இந்நாட்டும் தொழிற்பாடு விஞ்ஞான குறிப்பில் சமநிலைத்தன்மை எனும் சொல்லினால் பின்வருமாறு விளக்கப்படுகின்றது. புவியீர்ப்பின் அழுத்தத்தினால் பாறை குழம்பானது கீழ்ப்பரப்பில் பாய்ச்சப்படுவதின் விளைவாகவே புவியோட்டின் பொதுச் சமநிலையானது பேணப்படுகின்றது. நவீன புவிச்சரிதவியல் மற்றும் புவி நடுக்க ஆய்வுகளில் கண்டறிந்த இம்மலைகளின் தொழிற்பாடு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அல் குர்ஆனில் கூறப்பட்டமை மகத்தான இறைவனின் மிகுந்த ஞானத்திற்கு ஓர் உதாரணமாகும். இன்னும் இப்பூமி ஆடி சாயாமல் இருக்கும் பொருட்டு நாம் அதில் நிலையான மலைகளை அமைத்தோம். நாம் மேலே குறிப்பிட்ட வசனத்தில் மலைகள் பார்ப்பதற்கு அசைவற்றவை என அறிந்தோம். ஆனால் அவை ஒரு மாறா அசைவை கொண்டவை என அல் குர்ஆன் இன்னொரு இடத்தில் குறிப்பிடுகின்றது. இன்னும் நீர் மலைகளை பார்த்து அவை மிகவும் உறுதியாக இருப்பதாக எண்ணுகின்றீர். ஆனால் அவையோ மேகங்களைப் போல் பறந்தோடும். மலைகளின் அசைவானது அவை அமையப்பெற்றுள்ள புவியோட்டின் அசைவினாலேயே ஏற்படுத்தப்படுகின்றது. புவியோடானது அடர்ந்த புவி இடைக்கோட்டு பகுதியின் மீது மிதந்து காணப்படுகின்றது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தான் வரலாற்றில் முதன்முறையாக ஜெர்மன் நாட்டு விஞ்ஞானியான அல்ஃபிரட் வெக்னர் என்பவர் கண்டங்கள் தோன்றும் போது ஆரம்பத்தில் ஒன்றாக இணைந்தவாறே காணப்பட்டன. ஆனால் பின்னர் அவை வேறுபட்ட திசைகளில் நகர்ந்ததால் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிந்து சென்றன என கண்டறிந்தார். அவர் இறந்து 50 வருடங்களின் பின் 1980களில் தான் அவரது கூற்று உண்மையானது என்பதை புவிச்சரிதவியலாளர்கள் புரிந்து கொண்டனர். இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மேற்கொள்ளப்பட்ட புவிச்சரிதவியல் ஆய்வின் விளைவாக கண்டுபிடிக்கப்பட்ட புவியோட்டின் அசைவு பற்றி விஞ்ஞானிகளால் பின்வருமாறு விளக்கப்பட்டது. புவியோடும் இடையோடும் ஏறத்தாழ 100 கிலோமீட்டர் தடிப்பு கொண்ட புவியோட்டின் மூடிப்பகுதி தகடுகள் எனும் சிறு துண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை பெரிய 6 துண்டுகளாகவும் இன்னும் சிறிய பல துண்டுகளாகவும் அமைய பெற்றுள்ளன. புவியின் தகட்டோட்டு கொள்கையின்படி இத்தகடுகள் புவியின் மேல் கண்டங்களை சுமந்தபடி அசைகின்றன. அவற்றிடையே சமுத்திரம் பாய்கின்றது. கண்ட நகர்வானது வருடத்திற்கு 1 முதல் 5 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்நகர்வானது தொடர்ந்து நடைபெறுமானால் இது புவியின் நிலவமைப்பில் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதன்படி ஒவ்வொரு வருடமும் அத்லாந்திக் சமுத்திரமானது சொற்ப அளவில் அகலமாகிக் கொண்டு வருகின்றது. இங்கு முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விடயம் யாதெனில், இறைவன் மலைகளின் அசைவு என வசனத்தில் குறிப்பிட்டது இவ்வாறான ஒரு நகர்வையே.
இன்றைய நவீன விஞ்ஞானிகள் கூட இவ்வசைவை கண்ட நகர்வு கண்டினென்டல் ட்ரிஃப்ட் என குறிப்பிடுகின்றனர். இன்று கண்டறியப்பட்ட இவ்வுண்மை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே அல் குர்ஆன் குறிப்பிட்டமை அது ஓர் அற்புதம் என்பதை சந்தேகமின்றி எடுத்துரைக்கின்றது. அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட மூலகங்களில் இரும்பும் ஒன்றாகும். சூரா ஹதீதில் இரும்பை பற்றி, மேலும் இரும்பையும் நாம் இறக்கினோம், அதில் கடினமான சக்தியும் மனிதர்களுக்கு பலன்களும் இருக்கின்றன என குறிப்பிடுகின்றது. குறிப்பாக இரும்பை இறக்கி வைத்தோம் என இவ்வசனத்தில் குறிப்பிட்டமை அது மனிதனுக்கு பல வழிகளிலும் நன்மை பயக்கும் என கருதியே என சிலேடையாக குறிப்பிடுகின்றது. ஆனால் நாம் இச்சொல்லுக்கு மொழியியல் கருத்தின்படி நோக்கினால் வானிலிருந்து ஒரு சடப்பொருளாக அது இறக்கப்பட்டது எனும் அர்த்தத்தை கொடுக்கின்றது. எனவே மேற்கூறிய அல் குர்ஆன் வசனம் ஒரு விஞ்ஞான அற்புதத்தை காட்டி நிற்கின்றது எனலாம். ஏனெனில் இரும்பானது புவிக்கு வெளியிலுள்ள பாரிய உடுக்களில் இருந்து புவிக்கு வந்திருக்கலாம் என்று நவீன விண்ணியல் ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. புவியிலுள்ள கனரக உலோகங்களானவை பெரிய உடுக்களிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவையே. எமது ஞாயிற்று தொகுதி தாமாகவே இரும்பை உருவாக்கக்கூடிய எந்த அமைப்பும் கிடையாது. இரும்பானது சூரியனிலும் பார்க்க மிக பெரிய பல 100 மில்லியன் பாகைக்கு மேற்பட்ட வெப்பநிலை கொண்ட உடுக்களாலேயே தோற்றுவிக்கப்பட முடியும். ஒரு உடுவில் இரும்பின் பெருமானம் குறிப்பிட்ட அளவை விட அதிகரிக்கும் போது அவை நோவா அல்லது மீனோவா எனும் வடிவில் வெடிக்க வைக்கின்றது. இவ்வெடிப்பினால் இரும்பை கொண்ட எரிகற்களாக பிரபஞ்சம் எங்கும் சிதறும் இவ்விரும்பு எரிகற்கள் ஒரு கிரகம் அல்லது உப கிரகத்தின் ஈர்ப்புக்கு உட்படும் வரை ஆகாயத்தில் மிதந்து கொண்டிருக்கும். இவையெல்லாம் இரும்பானது புவியில் தோன்றவில்லை என்பதையும், மாறாக விண்வெளியில் வெடிக்கும் உடுக்களின் துகள்கள் எரிகற்களாக புவிக்கு அனுப்பப்பட்டதன் மூலமே பெறப்படுகின்றது என்பதையுமே காட்டுகின்றது. அல் குர்ஆன் இறக்கப்பட்ட 7ஆம் நூற்றாண்டில் இவ்வுண்மையானது விஞ்ஞானத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கவில்லை என்பது மட்டும் உறுதியானது. சூரா ஹதீதின் 25ஆம் வசனம் இரும்பை பற்றி பேசுகின்றது. இது இரு வியத்தகு கணிதவியல் உண்மைகளை உள்ளடக்கியது. சூரா ஹதீத் குர்ஆனின் 57ஆம் சூறாவாகும். அல் ஹதீத் எனும் சொல்லின் இலக்க பெறுமதியும் அபிஜத் முறைப்படி 57 ஆகும். மேலும் தனியே ஹதீத் எனும் சொல்லின் இலக்க பெறுமதி 26 ஆகும். இது இரும்பின் அணுவெண்ணுக்கு சமனானதாகும். காற்று ஒரு கருவுறச் செய்யும் தொழிற்பாட்டினை செய்வதால் மழை உருவாகின்றது. இது பற்றி அல் குர்ஆன் இவ்வாறு குறிப்பிடுகின்றது. இன்னும் காற்றுக்களை சூழ்கொண்ட மேகங்களாக நாமே அனுப்புகின்றோம். பின்னர் வானத்திலிருந்து நாம் மழை பொழிவித்து அதனை உங்களுக்கு நாம் புகட்டுகின்றோம். நீங்கள் அதனை சேமித்து வைப்பவர்களாக இல்லை. இவ்வசனத்தின் மழை உருவாகுவதன் முதற்படி காற்றுத்தான் என கூறுகின்றது. இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரை காற்றுக்கும் மழைக்கும் இடையில் அறியப்பட்ட தொடர்பு யாதெனில் காற்று முகில்களை இழுத்துச் செல்கின்றது என்பது மட்டுமே. எப்படியாயினும் நவீன வளியியல் ஆராய்ச்சிகள் மழை உருவாகுவதில்
காற்றின் கருவுறச் செய்யும் தொழிற்பாடு பற்றி விளக்குகின்றன. இக்கருவுறச் செய்யும் விதம் எவ்வாறு நிகழ்கின்றது என இனி நோக்குவோம். சமுத்திர நீர் நுரைகளால் சமுத்திர மேற்பரப்பில் எண்ணற்ற வளிக்குமிழ்கள் உருவாகின்றன. அவ்வேளை அந்த வளிக்குமிழ்கள் அண்ணளவாக 0.01 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட ஆயிரக்கணக்கான சிறிய துணிக்கைகளாக உடைந்து வளியில் வீசப்படுகின்றன. ஏரோசோல்ஸ் எனப்படும் இத்துணிக்கைகள் நிலத்திலிருந்து காற்றினால் எடுத்து வரப்பட்டு தூசுடன் கலந்து வளிமண்டலத்தின் மேற்படைகளை சென்றடையும். காற்றினால் மிக உயரத்திற்கு கொண்டு செல்லப்படும் இத்துணிக்கைகள் அதற்கு மேலாக உள்ள நீராவியுடன் சேரும். நீராவி இத்துணிக்கைகளை சூழ ஒடுங்கி நீர்த்துளியாக மாறும். இந்நீர்த்துளிகள் முதலில் ஒன்று சேர்ந்து முகிலாகி பின்னர் மழையாகி பூமியை வந்தடையும். மேலே குறிப்பிட்டபடி காற்றானது வழியில் மிதந்து கொண்டிருக்கும் நீராவியை கடலிலிருந்து வரும் துணிக்கைகளுடன் சேர்த்து கருக்கொள்ளச் செய்து இறுதியில் மழை மேகத்தை உருவாக்குவதற்கு உதவுகின்றது. இப்பண்பை காற்று கொண்டிருக்காவிடின் வளிமண்டலத்தின் மேற்படையில் நீர்த்துளி தோன்றுவதோ மழை பொழிவதோ சாத்தியமற்றதாகிவிடும். இங்கு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், மக்கள் இயற்கை நியதி குறித்து எதுவுமே அறிந்திராத பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருக்குர்ஆன் மழை உருவாக்கத்தில் காற்றின் பங்கு குறித்து இவ்வாறு எடுத்துரைப்பதுதான். மழையை பற்றி அல் குர்ஆன் தரும் தகவல்களில் ஒன்று அதனை அவன் பூமிக்கு அளவோடு இறக்கி வைத்தான் என்பதாகும். இது சூரா ஜுஹ்ருஃபில் பின்வருமாறு கூறப்படுகின்றது: அவன்தான் மேகத்திலிருந்து மழையை அளவோடு இறக்கி வைக்கின்றான், பின்னர் அதனை கொண்டு இறந்து கிடந்த இந்த பூமியை அவன் உயிர்ப்பிக்கின்றான். இவ்வாறே நீங்களும் இறந்த பின் உயிர் கொடுக்கப்பட்டு வெளிப்படுத்தப்படுவீர்கள். நவீன ஆய்வுகள் மழையின் அளவு பெருமானத்தை கண்டறிந்துள்ளன. ஒரு செகண்டில் அண்ணளவாக 16 மில்லியன் டொன் நீரானது புவியிலிருந்து ஆவியாகி செல்கின்றது. எனவே ஒரு வருடத்திற்கு 513 ட்ரில்லியன் நீர் ஆவியாகின்றது. இது ஒரு வருடத்திற்கு பூமிக்கு கிடைக்கும் மழை நீரின் அளவுக்கு சமமாகும். நீரானது மாறா வட்டத்தில் சமநிலையில் ஒரு அளவுக்கேற்ப சுழன்று கொண்டிருக்கிறது. புவியில் உள்ள உயிர்கள் இந்நீரியல் வட்டத்தில் தங்கியுள்ளன. மனிதனின் தொழில்நுட்ப அறிவு எவ்வளவு தூரம் விருத்தியடைந்த போதும் அவனால் இத்தகையதொரு வட்டத்தை செயற்கையாக உருவாக்கிக் கொள்ள முடியாது. இச்சமநிலையில் ஏற்படும் ஒரு சிறிய மாற்றம் கூட தாவர சமநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி அனைத்து உயிர்களையும் அழியச் செய்துவிடும். ஆனால் இச்சமநிலையில் எத்தகைய குழப்பமும் இதுவரை இடம்பெறவில்லை. ஏனெனில் அல் குர்ஆனில் கூறப்பட்டபடி மழை ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட அளவில் தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கிறது. கடல்கள் சம்பந்தமாக அண்மையில் கண்டறியப்பட்ட உண்மையானது ஒரு குர்ஆன் வசனத்தில் பின்வருமாறு காட்டப்படுகின்றது: அவனே 2 கடல்களையும் ஒன்றோடொன்று சந்திக்கச் செய்தான், அவற்றிடையே ஒரு தடுப்பும் இருக்கிறது, அதை அவை மீறமாட்டா. ஒன்றாக வருகின்ற அறவே ஒன்றோடொன்று கலக்காத கடல்களை பற்றி சமுத்திரவியலாளர்கள் அண்மையில் கண்டறிந்தனர். பௌதிக சக்திகளால் மேற்பரப்பின் விசை காரணமாக அண்மித்துச் செல்லும் 2 கடல்கள் ஒன்று கலப்பதில்லை. அக்கடல் நீரின் அடர்த்தி வேறுபாட்டால்
அவை ஒன்றுடன் ஒன்று கலப்பதும் தவிர்க்கப்பட்டு அவற்றிடையே ஒரு மெல்லிய சுவர் இருப்பது போல காட்சியளிக்கும். இங்கு வியக்கத்தக்க விடயம் என்னவெனின், மக்கள் பௌதிகவியல் மேற்பரப்பு விசை அல்லது சமுத்திரவியல் பற்றி எதுவுமே அறிந்திரா காலத்தில் அல் குர்ஆன் இதனை குறிப்பிட்டமையாகும். தாயின் கலங்களே குழந்தையின் பாலை தீர்மானிப்பதாக அண்மை காலம் வரை நம்பப்பட்டு வந்தது. அல்லது குறைந்தது ஓர் ஆணினதும் பெண்ணினதும் கலங்களே கூட்டாக பாலை தீர்மானிக்கும் எனவும் நம்பப்பட்டது. ஆனால் செலுத்தப்படுகின்ற ஒரு துளி விந்திலிருந்து ஆண்மை அல்லது பெண்மை உருவாவதாக அல் குர்ஆன் வேறுபட்ட கருத்தினை தருகின்றது. நிச்சயமாக செலுத்தப்பட்ட விந்தின் ஒரு துளியிலிருந்தே அவனே ஆண் பெண் இருபாலரையும் படைத்தான். குர்ஆன் குறிப்பிட்ட கருத்துக்களின் விஞ்ஞான உறுதிப்பாட்டை புறப்புரிமையியல், மூலக்கூற்று உயிரியல் கொள்கைகள் வலுப்படுத்துகின்றன. அதாவது ஆணிலிருந்து வரும் விந்து கலமே பாலை தீர்மானிக்கின்றது எனவும் பெண்ணின் பங்கு இதில் முற்றாகவே கிடையாது என்றும் அறியப்பட்டுள்ளது. பாலை தீர்மானிப்பதில் நிறமூர்த்தங்களே முக்கியமானவை. மனிதனது கட்டமைப்பை தீர்மானிக்கும் 46 நிறமூர்த்தங்களில் 2 நிறமூர்த்தங்களே லிங்க நிறமூர்த்தங்களாகும். இவை ஆணில் XY எனவும் பெண்ணில் XX எனவும் சொல்லப்படும். ஏனெனில் இவற்றின் வடிவம் இவ்வெழுத்துக்களின் வடிவை ஒத்திருக்கின்றன. வை நிறமூர்த்தம் ஆண் தன்மைக்கான பரம்பரை இயல்பு தொகுதியையும் எக்ஸ் நிறமூர்த்தம் பெண் தன்மைக்கான பரம்பரை இயல்பு தொகுதியையும் கொண்டிருக்கும். ஆணிலும் பெண்ணிலும் ஜோடியாக காணப்படும் இவற்றில் ஒவ்வொரு நிறமூர்த்தத்தின் இனக்கலப்பு சேர்க்கையினாலேயே ஒரு புது மனித பிறவி தோன்றுகின்றது. பெண்ணில் உள்ள இலிங்க கலம் முட்டையாக்கத்தின் போது 2ஆக பிரிந்து ஒவ்வொரு கலமும் எக்ஸ் நிறமூர்த்தத்தை காவும். ஆணின் லிங்க கலம் 2ஆக பிரியும் போது ஒன்று எக்ஸ் நிறமூர்த்தம் கொண்டதும் மற்றேது வை நிறமூர்த்தம் கொண்டதுமான இருவகை விந்துக்கள் உருவாகும். பெண்ணிலிருந்து வந்த எக்ஸ் நிறமூர்த்தம் கொண்ட விந்துடன் இணையும் போது குழந்தை பெண்ணாகவும், வை நிறமூர்த்தம் கொண்ட விந்துடன் இணையும் போது குழந்தை ஆணாகவும் அமையும். இன்னொரு வகை சொல்வதானால், பெண் முட்டையுடன் ஆணின் எந்த விந்து இணைகின்றதோ அதன்படியே குழந்தையின் பால் நிர்ணயிக்கப்படுகின்றது. 20ஆம் நூற்றாண்டில் பிறப்புரிமையியல் கண்டுபிடிப்புகள் வர முன்னர் இந்த எந்த ஒன்றும் அறியப்பட்டிருக்கவில்லை. எல்லா நாகரிகங்களும் அன்று பெண்ணின் கலமே குழந்தையை தீர்மானிப்பதாக கருதி வந்தன. அதனால்தான் பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவள் குற்றம் சுமத்தப்பட்டாள். குர்ஆன் பால் நிர்ணயம் பெண்ணினால் அன்றி ஆணிலால் ஏற்படுகிறது என்பதை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே கூறி வைத்தது. மனித உயிரியல் உருவாக்கம் பற்றி அல் குர்ஆன் அறிவிக்கும் உண்மைகளை நாம் தொடர்ந்து ஆராய்வோமானால் மேலும் சில முக்கியமான விஞ்ஞான அற்புதங்களை சந்திக்கலாம். ஆணில் இருந்தான விந்தும் பெண்ணில் இருந்தான சூலும் இணையும் போது பிறக்கும் குழந்தையின் சாற்று பதார்த்தம் கிடைக்கும். நுகம் எனப்படும் இத்தனிக்கலம் உடனடியாக பிரிவடைவதன் மூலம் பெருக ஆரம்பிக்கும். இறுதியில் முளையம் எனப்படும் ஒரு சதை துண்டமாக மாறும். இதனை ஒரு நுணுக்கு காட்டி மூலமாகவே மனிதனால் பார்க்க முடியும். முளையமானது அதன் வளர்ச்சி காலத்தை சூனியமான முறையில் கழிப்பதில்லை. ஒரு மரத்தின் வேர்கள் எவ்வாறு நிலத்தை இறுக பிடித்திருக்கின்றதோ அவ்வாறே முளையமானது கருப்பையில் ஒட்டிக்கொள்ளும். இப்பிணைப்பினால் முளையம் வளர்வதற்கு தேவையான முக்கியமான பதார்த்தங்களை தாயிலிருந்து பெற்றுக்கொள்ளும். இங்கு குர்ஆன்
மிகவும் வியக்கத்தக்க அதிசயத்தை வெளியிடுகின்றது. தாயின் கருப்பையில் வளரும் முளையத்தை அல் குர்ஆனில் அல்லாஹ் அலக் என்ற சொல்லினால் குறிப்பிடுகின்றான். படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான். உம் இறைவன் மாபெரும் கொடையாளி. அரபு மொழியில் அலக் என்பது சில இடங்களில் ஒட்டிக்கொள்ளும் ஒரு பொருள் என பொருள்படும். இச்சொல் ஓர் உடலில் ஒட்டிக்கொண்டு குருதியை உறிஞ்சும் அட்டையை நேரடியாக குறிக்கின்றது. தாயின் கருப்பையில் வளரும் முளையத்துக்கு அவ்வாறான ஒரு பொருத்தமான சொல்லை பயன்படுத்தியமை அல் குர்ஆன் இறை வசனம் என்பதையும் அல்லாஹ் முழு உலகத்துக்குமான ஏக இறைவன் என்பதையும் மீண்டும் நிரூபிக்கின்றது. மனிதனின் இறப்புக்கு பின் அவனை மீண்டும் உயிர்ப்பிப்பது இறைவனுக்கு இலகுவானது என அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. இவ்வசனத்தில் மக்களின் விரல் அடையாளம் குறிப்பாக கூறப்படுகின்றது. விரல் நுனிகளையும் செவ்வையாக்க நாம் ஆற்றலுடையோம். இங்கு விரல் அடையாளம் குறிப்பாக கூறப்பட விசேட காரணமுண்டு. ஏனெனில் ஒவ்வொருவரது விரல் அடையாளமும் முற்றிலும் பிரத்யேகமானது. பூமியில் வாழ்கின்ற இறந்த ஒவ்வொரு நபரும் தனித்துவமான விரல் அடையாளத்தை கொண்டுள்ளனர். அதனால்தான் இன்று உலகம் முழுவதும் ஒருவரது அடையாளத்தை நிரூபிக்கும் தனித்துவத்தை அறியும் ஒன்றாக விரல் அடையாளம் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் இவ்வுண்மை 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலேயே விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன் மக்கள் அதனை சாதாரண ரேகையாக மட்டுமே பார்த்தார்களே தவிர அதில் எந்த முக்கியத்துவமோ அர்த்தமோ இருப்பதை அறியவில்லை. எவ்வாறிருப்பினும் அல்லாஹ் அல் குர்ஆனில் அன்று கூறிய போது ஒருவரது கவனமும் ஈர்க்கப்படாதிருந்த இவ்விடயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் இன்றுதான் புரிந்து கொள்கின்றோம். தாயின் கருப்பையில் மனித உயிர்களின் வளர்ச்சி படிகளை பற்றி இன்னுமொரு முக்கியமான கருத்தை அல் குர்ஆன் முன்வைக்கின்றது. அதாவது தாயின் கருப்பையில் முதலில் எண்புகள் விருத்தியாகும், பின்னர் அவை தசையினால் போர்த்தப்படும் என அல் குர்ஆன் கூறுகின்றது. பின்னர் அந்த இந்திரிய துளியை அலக் என்ற நிலையில் ஆக்கினோம். பின்னர் அந்த அலக்கை ஒரு தசை பிண்டமாக்கினோம். பின்னர் அத்தசைப்பிண்டத்தை எலும்புகளாகவும் ஆக்கினோம். பின்னர் அவ்வெலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம். பின்னர் நாம் அதனை வேறு ஒரு படைப்பாக ஆக்கினோம். அல்லாஹ் பெரும் பாக்கியமுடையவன், மிக அழகான படைப்பாளன். முளைய இயல் என்பது தாயின் கருப்பையில் விருத்தியடையும் முளையம் பற்றிய கல்வியை வழங்கும் விஞ்ஞானத்தின் ஒரு கிளையாகும். தசையும் என்பும் ஒரே நேரத்தில் விருத்தி அடைவதாக மிக அண்மை காலம் வரை முளையவியலாளர்கள் நம்பியிருந்தனர். இதனால் நீண்ட காலமாக சிலர் இவ்வசனம் விஞ்ஞானத்துடன் முரண்படுவதாக வாதாடினர். நவீன தொழில்நுட்பத்தின் பயனாக விருத்தி அடைந்த உயிர் நுணுக்கு காட்டிகள் மூலம் தற்போது இக்குர்ஆன் வசனம் உண்மை என நிரூபிக்கப்பட்டுள்ளது. நுணுக்கு காட்டியினூடாக அவதானங்கள் தாயின் கருப்பையில் வளரும் முளையத்தின் விருத்தி இவ்வசனத்தில் குறிப்பிட்டபடியே நிகழ்கின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. முதலில் முளையத்தின் கசி இளைய என்பு வன்மையடையும். பின்னர் என்பை சூழ உள்ள
இழையங்களிலிருந்து தெரிவு செய்யப்படும் தசைக்கலங்கள் ஒன்றாகச் சேர்ந்து என்பை போர்த்தி மூடும். இந்நிகழ்வானது டெவலப்பிங் ஹியூமன் என்ற விஞ்ஞான வெளியீடு ஒன்றில் பின்வருமாறு விளக்கப்படுகின்றது. 7வது வாரத்தில் வன்கூடானது உடல் முழுவதும் பரவத் தொடங்கும். என்புகள் அவற்றின் உரிய வடிவங்களை எடுக்கும். 7ஆம் வாரத்தின் இறுதியில் 8வது வாரத்தின் என்புகளைச் சுற்றி தசை அவற்றின் இடங்களில் எடுத்துக்கொள்ளும். சுருங்கக்கூறின் நவீன முளையவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் அல் குர்ஆன் வசனங்கள் எந்த அளவு உண்மை என்பதை கண்டுகொள்ளலாம். தாயின் கருப்பையில் 3 கட்டங்களினூடாக மனிதன் உருவாக்கப்படுவதாக அல் குர்ஆன் கூறுகின்றது. அவன் உங்களை தாய்மார்களின் கருவறைகளில் 3 இருள்களுக்குள் கட்டங்கட்டமாக படைக்கின்றான். அவனே அல்லாஹ், உங்களுடைய இறைவன். அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது. அவனைத் தவிர வேறு நாயன் இல்லை. அவ்வாறிருக்க நீங்கள் எப்படி திருப்பப்படுகிறீர்கள்? இவ்வசனத்தின்படி மனிதனின் உருவாக்கம் தாயின் கருப்பையில் 3 தெளிவான படிமுறைகளின் ஊடாக இடம்பெறுகின்றது என்பதை விளங்கலாம். உண்மையில் குழந்தை வளர்ச்சி தாயின் கருப்பையில் 3 வேறான இடங்களில் நடைபெறுவதாக நவீன உயிரியல் தெரிவிக்கின்றது. தற்போது மருத்துவ துறையில் போதிக்கப்படும் எல்லா பாடப்புத்தகங்களும் இதனை ஓர் அடிப்படையாக வைத்துள்ளன. உதாரணமாக, அடிப்படை மனித முளையியல் எனும் முளையவியல் துறை சார்ந்த அடிப்படை நூலில் இவ்வுண்மை இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது. கருப்பையில் வாழ்க்கை 3 நிலைகளில் இடம்பெறும். முளையத்திற்கு முன்னானது முதல் 2.5 வாரமும், முளையமானது 8ஆம் வாரத்தின் இறுதி வரையும், சிசுவானது 8ஆம் வாரம் தொட்டு பிறப்பு வரையும் ஆகும். இவ்வசனங்கள் குழந்தையின் வேறுபட்ட 3 விருத்தி படிகளை காட்டுகின்றன. நவீன கருவிகளின் ஊடான அவதானத்தின் பின்னரே தாயின் கருப்பையினுள்ளே விருத்திக்கான தகவல்கள் பெறக்கூடியதாயிருந்தது. இத்தகவல்களை ஒத்ததாகவே அல் குர்ஆனின் வசனங்கள் அற்புதமான முறையில் அமைந்துள்ளன. அல் குர்ஆன் மனிதனின் வசனமன்றி இறைவனின் வசனமே என்பதற்கு இதுவும் ஓர் அத்தாட்சியாகும். பின்னைய கிழக்கு ரோம பேரரசின் ஒரு பகுதியான பைசாந்திய சாம்ராஜ்யம் பற்றி சூரா ரோமின் முதல் வசனங்கள் குறிப்பிடுகின்றன. இவ்வசனங்கள் பைசாந்திய சாம்ராஜ்யம் ஒரு பாரிய தோல்வியை சந்தித்ததாகவும் அது விரைவில் மீண்டும் வெற்றி பெறும் எனவும் கூறுகின்றது. தாழ்ந்த பூமியில் ரோம் தோல்வியடைந்து விட்டது. ஆனால் அவர்கள் தங்கள் தோல்விக்கு பின் விரைவில் வெற்றி அடைவார்கள். சில வருடங்களுக்குள்ளாகவே. முன்னும் பின்னும் அதிகாரம் அல்லாஹ்வுக்குத்தான். அந்நாளில் மூமின்கள் மகிழ்வடைவார்கள். இவ்வசனங்கள் கிறிஸ்துவுக்கு பின் 620 கிறிஸ்தவ பைசாந்திய சாம்ராஜ்யம் பாரசீக சிலை வணங்கிகளின் கரங்களில் வீழ்ந்து 7 வருடங்களின் பின்னர் இறங்கின. இவ்வசனங்கள் பைசாந்தியர் சீக்கிரம் வெற்றி பெற்றுவிடும் என்று குறிப்பிடுகின்றது. உண்மையில் பைசாந்தியா திருப்பி வெற்றி பெறுவது எப்படி போனாலும் தப்பி பிழைப்பதை கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பேரிழப்புகளை சந்தித்திருந்தது. பாரசீகம் மட்டுமன்றி இன்னும் பலரது அச்சுறுத்தலுக்கு பைசாந்திய அரசு இலக்காக இருந்தது. பைசாந்திய மன்னன் ஹெர்க்யூலிஸ் தன் படையினரின் செலவுகளை ஈடு செய்வதற்காக தேவாலயங்களில் இருந்து தங்கம், வெள்ளி எல்லாவற்றையும் உருக்கி நாணயமாக்குமாறு உத்தரவிட்டான். அதுவும் போதாமற் போன போது வெண்கலச் சிலைகள் உருக்கி பணமாக்கப்பட்டன.
அத்தோடு பல கவர்னர்கள் மன்னர் ஹெர்குலிஸிற்கு எதிராக கிளர்ந்தெழுந்ததோடு பைசாந்திய பேரரசு அழிவின் விளிம்பில் தள்ளாடிக் கொண்டிருந்தது. பைசாந்திய பேரரசு ஏற்கனவே சொந்தமாக இருந்த மெசபத்தோமியா, பலஸ்தீன், எகிப்து, ஆர்மேனியா போன்ற பிரதேசங்களெல்லாம் பாரசீகர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டன. சுருங்கச் சொல்லால் பைசாந்தியா முழுமையாக அழிந்துவிடும் என ஒவ்வொருவரும் எதிர்பார்த்திருந்தனர். சரியாக அச்சந்தர்ப்பத்திலேதான் சூரா ரூமின் இவ்வசனங்கள் பைசாந்தியா மீண்டும் வெற்றி வாகை சூடும் எனும் செய்தியை முன்னறிவிப்பு செய்தது. இச்செய்தியை அரேபிய இணை வைப்பாளர்கள் அசாத்தியமானது என கருதி பரிகசித்தனர். இவ்வெற்றி ஒருபோதும் நிதர்சனமாக போவதில்லை என அவர்கள் கருதினர். இவ்வசனங்கள் இறங்கி சுமார் 7 வருடங்களின் பின் கிறிஸ்துவுக்கு பின் 627 டிசம்பர் மாதத்தில் நினேவா பைசாந்தியாவுக்கும் பாரசீக சாம்ராஜ்யத்துக்கும் இடையில் ஒரு கடும் சமர் நிகழ்ந்தது. இச்சந்தர்ப்பத்தில் எதிர்பாராத விதமாக பைசாந்தியர்கள் பாரசீகர்களை தோற்கடித்து விட்டார்கள். சில மாதங்களின் பின் தாம் ஏற்கனவே கைப்பற்றிய பிரதேசங்களை மீள ஒப்படைப்பதாக பைசாந்தியர்களோடு பாரசீகர்கள் ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டனர். இவ்வாறு இறுதியில் அல் குர்ஆன் குறிப்பிட்டது போல ரோமர்களின் வெற்றி அற்புதமான முறையில் நிதர்சனமாகியது. இவ்வசனங்களில் அக்காலத்தில் யாரும் அறிந்திராத ஒரு புவியியல் உண்மையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூரா ரூமின் 3ஆம் வசனம் ரோமர்கள் உலகின் மிகவும் தாழ்மையான பிரதேசத்தில் தோற்கடிக்கப்பட்டார்கள் என குறிப்பிடுகின்றது. இங்கு வந்துள்ள அதுனல் அருள் எனும் சொல்லுக்கு அண்மையில் உள்ள பிரதேசம் என்றே பல மொழிபெயர்ப்புகளில் இடம்பெற்றுள்ளது. எனினும் இதற்கு மொழி ரீதியான சரியான கருத்து உலகின் மிக தாழ்ந்த இடம் என்பதாகும். இவ்வசனம் குறிப்பிடுவது போல் சிரியா, பலஸ்தீனம், ஜோர்தான் ஆகிய நாடுகளுக்கிடையில் அமைந்துள்ள சாக்கடலை அண்டிய பகுதியிலேயே பைசாந்தியர்கள் ரோமர்களால் வெற்றி கொள்ளப்பட்டனர். கடல் மட்டத்திலிருந்து 395 மீட்டர் ஆழத்தில் உள்ள சாக்கடல் பிரதேசம் உலகின் மிக தாழ்ந்த பிரதேசம் என இன்று கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வுண்மை இன்றைய நவீன தொழில்நுட்ப முறையினை பயன்படுத்தியே கண்டறியப்பட்டது. ஆனால் இவ்வுண்மையை எவராலும் அறிய முடியாத ஒரு காலப்பகுதியில் அல் குர்ஆன் விளக்கியமை அதன் விஞ்ஞான அற்புதங்களுக்கு இன்னுமோர் உதாரணமாகும். இதுவரை நாம் பார்த்து வந்த அல் குர்ஆனின் அற்புதங்களை போன்று சற்று வித்தியாசமாக கணிதவியல் அற்புதங்களையும் அது தன்னகத்தே கொண்டுள்ளது. அல் குர்ஆனில் பல இடங்களில் இடம்பெற்றுள்ள சில சொற்களின் எண்ணிக்கை அல்லது கூட்டுத்தொகை இதற்கு ஓர் உதாரணமாகும். வியப்புக்குரிய வகையில் ஒன்றோடொன்று தொடர்புற்ற சில சொற்கள் ஒரே எண்ணிக்கையில் இடம்பெற்றுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நாள் எனும் சொல் 365 முறை இடம்பெற்றுள்ளதுடன் அதன் இருமை பன்மை வடிவங்கள் 30 முறை இடம்பெற்றுள்ளது. மாதம் எனும் சொல் 12 தடவை இடம்பெற்றுள்ளது. கூலி, பரிசு எனும் சொல் 117 முறை மீட்டப்பட்டுள்ளதோடு மன்னிப்பு எனும் சொல் மேற்கூறியதில் 2 மடங்காக 234 முறை இடம்பெற்றுள்ளது. 7 வானங்கள் எனும் சொல் 7 முறை மீட்டப்பட்டுள்ளது. அத்துடன் வானங்களை படைத்தல் எனும் தொடர் 7 முறை இடம்பெற்றுள்ளது. நம்பிக்கை என்ற தனிச்சொல் மட்டும் 25 முறை இடம்பெற்றுள்ளதோடு நிராகரிப்பு எனும் சொல்
அதே அளவில் இடம்பெற்றுள்ளது. ஜகாத் எனும் சொல் 32 தடவை இடம்பெற்றுள்ளதுடன் அருள் எனும் சொல் 32 முறை குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறந்தவர்கள் எனும் சொல் 6 முறை உபயோகிக்கப்பட்டுள்ளதோடு அதன் எதிர்கருத்தான மோசமானவர்கள் எனும் சொல் அதன் பாதியளவு 3 முறை இடம்பெற்றுள்ளது. மனிதன் எனும் சொல் 65 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதே எண்ணிக்கையில்தான் மனித படைப்பின் கட்டங்கள் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மண் 17 தடவைகளும், இந்திரிய துளி 12 தடவைகளும், முளையம் 6 தடவைகளும், சதைப்பிண்டம் 3 தடவைகளும், என்பு 15 தடவைகளும், சதை 12 தடவைகளும், மொத்தமாக 65 தடவைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதுவரை நாம் பார்த்த யாவும் ஒரு உண்மையை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதாவது அல் குர்ஆன் எத்தகைய நூல் என்றால் அதில் கூறப்பட்டுள்ள எல்லா விடயங்களும் உண்மை என நிரூபிக்கப்பட்டுள்ளது. விஞ்ஞான விடயங்கள் தொடர்பான உண்மைகள், அக்காலத்தில் யாருமே அறிந்திராதவைகள் அனைத்தும் அவ்வசனங்களில் கூறப்பட்டன. அக்கால தொழில்நுட்பம் மற்றும் அறிவு தரத்தினை வைத்து பார்க்கும்போது அத்தகவல்கள் அறியப்படுவது சாத்தியமானதாக காணப்படவில்லை. எனவே இதுவே அல் குர்ஆன் ஒரு மனித ஆக்கமன்று என்பதற்கான தெளிவான ஆதாரமாக விளங்குகின்றது. அல் குர்ஆன் சகல வல்லமையும் படைத்த அல்லாஹ்வின் ஆக்கமாகும். அவனே சகலவற்றையும் படைத்தவன், அவனே தனது ஞானத்தால் யாவற்றையும் அறிந்தவன். இந்த உண்மையை அல் குர்ஆன் பின்வருமாறு எடுத்துரைக்கின்றது. இந்த குர்ஆனை அவர்கள் ஆய்ந்து உணர வேண்டாமா? அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து இந்த குர்ஆன் வந்திருக்குமாக இருந்தால் அதில் அநேக முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். புனித அல் குர்ஆனில் எவ்வித முரண்பாடும் கிடையாது. தினமும் அத்தெய்வீக நூலின் அற்புதங்கள் மென்மேலும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மனிதனின் கடமையாதனில் அல்லாஹ்வினால் அருளப்பட்ட அந்த குர்ஆனை பின்பற்றி வாழ்வதும் அதனை ஏக வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வதுமாகும். இந்த கருத்தை அல் குர்ஆன் பின்வருமாறு முன்வைக்கின்றது. இது நாம் அருள் பாலித்து இறக்கி வைத்ததொரு வேதமாகும். ஆகவே இதையே நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அருள் பாலிக்கப்படுவீர்கள்.